ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த தோல்வி என்னால் ஏற்றுக்கவே முடியலங்க. ஆர்சிபி அணியை எதிராக இறுதிப் போட்டி எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம். உண்மையாக இதிலேருந்து நான் மீண்டு வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகுங்க. நான் எவ்வளவோ கனவுலோ இருந்தோம் இந்த போட்டி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எங்களால் ஜெயிக்க முடியல. எங்கள் தோல்விக்கு இவர் தான் காரணம். இவர் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் கோப்பை அடிச்சிருப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு இறுதிப் போட்டிக்கு அப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் தோல்வி குறித்து சில பல காரணங்கள் கூறியிருக்காருங்க நம்ம குஜராத் அணியோட கேப்டன் சுஷ்மன் கில். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் காரணம்னு சொல்லிட்டு ஒருத்தர் குறிப்பிட்டு பேசியிருக்கார் தோல்விக்கு. அந்த நபர் யார், என்ன இவர் காரணம் சொன்னார் தோல்வின்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சுஷ்மன் கில் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இறுதிப் போட்டி, அதாவது ஐபிஎல் இறுதிப் போட்டி தோல்விக்கு பிறகு எங்கள் தோல்விக்கு முக்கிய காரணமாக நான் டாஸ் நான் வின் பண்ணல. இருந்தாலும் நாங்கள் பேட்டிங் எடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் சேசிங் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த பிச்சு நாங்கள் கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னு நினச்சோம். ஆனால் இந்த பிச்சுக்கு பொறுத்த வரைக்கும் சேசிங் தான் நல்லா இருக்கும். எங்களோட தோல்வி அங்கேயே நான் கணிச்சேன். அது மட்டும் இல்லாமல் எங்களோட அணிக்கு எப்போவுமே ஒரு கிங்காக இருக்கிறது விராட் கோலிங்க. அவர் எங்கள் அணி வரந்தால் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் விக்கெட் நாங்கள் இறுதிப் போட்டியில் குரூஷியலாக எடுக்கணும்னு நினைச்சோம். பட் ஆனால் எடுக்க முடியல. அவர் விக்கெட் எடுத்திருந்தால் கண்டிப்பாக நாங்கள் மேட்சுக்குள்ளே வந்திருப்போம். அதே போல் இந்த ரன் எங்களுக்கு கண்டிப்பாக பத்தாதுங்க. நாங்கள் ரன் அட்லீஸ்ட் ஒரு 180 அடிச்சிருக்கணும். அது அடிக்காது ஒரு பெரிய தப்பு. கண்டிப்பாக நான் இந்த கனவாக இருந்துங்க இந்த கோப்பை என்னோட கேப்டன்ஷியில் வெற்றி பெறது ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக நான் நினச்சிருந்தேன். அது என்னால் எட்ட முடியல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதுலேருந்து நான் மீண்டு வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகுங்க. இருந்தாலும் பரவாயில்லைங்க. அடுத்த வருஷம் நாங்கள் நல்ல கம்பேக் கொடுப்போம். அடுத்த வருஷம் கண்டிப்பாக கோப்பை வெல்றதுக்கான எல்லா ஒரு முயற்சியும் நாங்கள் போடுவோம். இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற ஆர்சிபி அணிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுஷ்மன் கில் பார்த்தீங்கன்னா தலைமை கொஞ்சம் நல்லாவே பேசியிருக்காப்புல. ஓகே, பட் ஆனால் ஆர்சிபி சொல்லி அவனுங்க பேக் டு பேக் கப்புங்க. கண்டிப்பாக ரொம்ப இது ஒரு பெரிய விஷயங்க. அது 17 வருஷமாக கோப்பை அடிக்கலப்பா, ஆர்சிபியில் ஒரு டீம் ஆப்பான்னு சொல்லியிருந்து இப்போ 2 கோப்பை அடிச்சிருக்காங்க. அதுவும் பட்டிதார் தலைமையில் செம்ம சூப்பராக இருக்குது. அதே போல் குஜராத் அணி பார்த்திங்கன்னா வெறும் 3 பேட்ஸ்மேனை வச்சுக்கினே ஃபைனல் வந்தாங்க பாருங்கள். கில்லு, சாய் சுதர்ஷன், பட்லர், இவங்க 3 பேர் அடித்தா மட்டும்தான் ரன்னு. அப்பப்போ நம்ம வாஷிங்டன் சுந்தர் ஏதோ ஒரு சின்ன கார்னர், அவ்வளோதாங்க பேட்டிங்கு. ஆனால் அது வச்சுக்கினே வந்தாங்க பாருங்கள் இறுதிப் போட்டி வரைக்கும். ஆனால் போலிங் செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. வந்ததுக்கு அது ஒரு காரணம். ஆனால் சொல்லி அவனுங்க இறுதிப் போட்டியில் கண்டிப்பாக எல்லாருமே ஆர்சிபி ஜெயிக்கும்னு நினச்சாங்க. அதே போல் தான் நடந்திருக்கு. தொடர்ந்து 2 கோப்பை வென்று நாங்கள் அடிச்சிருக்கேன்னா 2 கோப்பைன்னு காமிச்சிட்டாங்க ஆர்சிபி. ரொம்ப இதுவாக இருக்குது. ஃபைனலில் தோற்ற ஜிடிக்கு நம்மளும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா கடைசி டைமில் ரஷீத் கான்லாம் விக்கெட் எடுத்து ஒரு ஃபைட் கொடுத்தாங்க. ஆனால் கிங் கோலி விடுவாரா, அவர் மேட்ச் நான் முடிச்சு குத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு முடிச்சு குத்துட்டு போனார். இது ஒரு பெரிய விஷயங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஆர்சிபி இறுதிப் போட்டி வெற்றி குறித்து உங்களோட கருத்துக்கள், கில்லு பேசுறது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.